ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ தான். சப்பாத்தின்னு மாவு பிசைஞ்சிட்டோம்னாலே குட்டீஸுக்கு ஒரு ஒரு உருண்டை போனி பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வேலையே ஆகும். இங்கேயே குட்டீஸ் அப்படி தான், மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. சப்பாத்தி மாவு ஆளுக்கு ஒன்று கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நம்ம வேலையே பார்க்க முடியும். ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், வாயில் வச்சுருவாங்களோன்ட்டு. ஆனால் பரவாயில்ல, இப்போல்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க, வாயெல்லாம் வைக்கிறது இல்லை. இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு தான் சமையல் வேலையும் பார்த்துட்ருந்தேன். வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம சமைக்கிற வரைக்கும் குட்டீஸை பார்த்துப்பாங்க. அப்படியே டே ஓடிடும். இன்றைக்கி அவர் வெளில போயிட்டதுனால சமையலையும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு கிச்சனில் இருக்க குட்டி குட்டி வேலையும் பார்த்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். ஏன்னானாலும் நம்ம வேலையை செஞ்சு தான் ஆகணுன்ட்டு. அது நிஜமாகவே நிறையா பேர்த்துக்கு ரிலேட் ஆகும். யாருமே இல்லை, நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக கஷ்டமாக வலிக்க தான் செய்யும் யாராக இருந்தாலும். பட் ஆனால் நம்ம டவுன் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு புஷ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படின்ற நிலமையில் நம்மளே நமக்கு ஒரு சின்ன புஷ் கொடுத்துட்டு ஓடிட்டே இருக்கணும். நம்ம நின்றவே கூடாது. நின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்போ கூட அச்சச்சோ நின்ட்டாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, நின்ட்டாங்களேன்னு நினைப்பாங்க. அதனால் லைஃப்பில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ தான் பெயின் இருந்தாலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நமக்கான ஒரு நாள் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு ஓடினா நமக்கான நாள் வரும்.